கார்த்திகை மாதத்தில் சோமவாரம் உருவான வரலாறு தெரியுமா? தட்சனின் 27 மகள்களை சந்திரனுக்கு திருமணம் செய்து வைத்தார். ஆனால் சந்திரனோ ரோஹிணி மீது மட்டும் அன்பை செலுத்தினார். கோபம் கொண்ட தட்சன் சந்திரனை சபித்தார். சாபத்தால் கொடிய நோய் ஏற்பட்டு தன் அழகை இழந்தார் சந்திரன். சாபம் நீங்க கார்த்திகை மாதத்தின் திங்கட்கிழமைகளில் சிவபெருமானை நினைத்து விரதம் இருந்து சாபம் நீங்க பெற்றார். நவ கிரகங்களில் ஒருவரான சந்திரனுக்குரிய நாள் திங்கட்கிழமை. அன்றைய நாள் சோமவாரம் விரதம் ஏற்பட்டது. அந்த விரதத்தின் மகிமையால் எம்பெருமானின் ஜடாமுடியில் இளம் பிறையாக அமரும் பாக்கியம் பெற்றார் சந்திரன். சந்திரனை முடியில் சூடிய சந்திரசேகரன், சந்திர மௌலீஸ்வரர், சோமசுந்தரர், சோமநாதர் என்று பல பெயர்களால் அழைக்கப்பட்டார் சிவபெருமான். 12 ஜோதிர்லிங்கத்தில் ஒன்றான குஜராத் மாநிலத்தில் உள்ள சோமநாதம் என்ற இடத்தில் சந்திரன் சோமவார விரதம் இருந்து அவர் ஜடாமுடியில் அமர்ந்தார் என்பது ஐதீகம்.